உலக வல்லரசாக திகழும் அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றுள்ள நிலையில் அரசியல் வியூகங்கள் வகுக்கப்படும் அதிபரின் வெள்ளை மாளிகை பற்றி வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் மோனிஷா. 225 ஆண்டுகளா அமெரிக்காவினுடைய அடையாளமா கம்பீரமா நிற்கக்கூடிய வெள்ளை மாளிகையை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். முதல்ல 1792 ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி தான் இந்த வெள்ளை மாளிகையினுடைய கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுச்சு. மொத்தம் 8 ஆண்டுகள் ஆச்சு இந்த வெள்ளை மாளிகையை கட்டி முடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம ஜார்ஜ் வாஷிங்டனுடைய மேற்பார்வையில இந்த வெள்ளை மாளிகை உருவானாலும் கூட அவர் இதுல தங்குனதே கிடையாது. வெள்ளை மாளிகையில தங்கின முதல் அதிபர் யாரு அப்படின்னு பார்த்தா ஜான் ஆடம்ஸ் தான். கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கல் என்னன்னு பார்த்தோம்னா ஆக்வாஸ் சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல கட்டுமான பணியில அடிமைகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இந்த வெள்ளை மாளிகையினுடைய முந்தைய பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெள்ளை மாளிகையை முதல்ல அதிபர் மாளிகை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு எக்ஸிகியூட்டிவ் மேன்ஷன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம இதை ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். சரி, வெள்ளை மாளிகை எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒட்டுமொத்தமா வெள்ளை மாளிகையானது 18 ஏக்கர்ல கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல 55,000 சதுர அடியில இந்த கட்டடமானது கட்டப்பட்டிருக்கு. இதுல மொத்தம் 6 தளங்களும் 132 அறைகளும் இருக்கு. அதே போல 32 கழிவறைகள் இந்த வெள்ளை மாளிகையில அமைக்கப்பட்டிருக்கு. 412 கதவுகள் இருக்கு. 147 ஜன்னல்கள் இந்த வெள்ளை மாளிகையில இருக்கு. அதே போல படிக்கட்டுகள் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 7 படிக்கட்டுகள் இந்த வெள்ளை மாளிகையில இருக்கு. 3 லிப்டுகள் இருக்கு. இத்தனை சிறப்பம்சம் கொண்டுதான் இந்த வெள்ளை மாளிகை பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம 225 ஆண்டுகளா கம்பீரமா நிற்கக்கூடியதா இந்த வெள்ளை மாளிகை இருக்கு.